இன்றைக்கி தியாகராஜ உற்சவம் இந்த வருஷத்துது இங்கே ராம தியான மடத்துக்கு முன்னாலே நடக்கிறது. அது ரொம்ப விசேஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற ஒரு காரியமாக்கும். என்னென்னா கொஞ்சம் வருஷத்தில் விஸ்வநாத சுவாமி குண்டபாலத்தில் வச்சு நடந்துகிட்டு இருந்தது. அது நல்ல இடம்தான். ஆனால் இங்கே இருக்கிறதுல விசேஷம் என்னென்னா தியாகராஜ ஆராதனை நடத்துறதுக்கு வேண்டி இந்த கட்டின இந்த ராமத்தியான மடமும் தொடர்றது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் தியாகராஜ ஆராதனை இங்கே வச்சு நடத்த வேண்டி வந்தது. பெரிய பெரிய மகான்மாரெல்லாம் நம்ம சாத்தபுரம் சுப்பையர், ராமபாகவதர், மிருதங்கம் பிச்சாப்பா இவாளெல்லாம் சேர்ந்தாக்கம் இங்கே ஆராதனை ஆரம்பித்தா. அவள் வருஷா வருஷம் திருவையார் பொய்க்கின்னு இருந்தா. ஒரு காலகட்டத்தில் அவளால் போக முடியலை ஒரு வருஷம். ஆனால் அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டம். அதை இங்கே வச்சு நடத்துகிறோங்கிற ஒரு ஆராதனை. அப்படியாக 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இங்கே நடந்துட்டுருக்கு. இங்கே ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. அதுக்கு இந்த ராமத்தியான மடம் எப்படி வந்தது? சுவாமிகள் தியாகராஜ சுவாமிகள் பாடிட்டு இருக்கிற சமயத்திலே தான் அவர் ஒரு சிஷ்யன் ராஜாராம் சுவாமிகள் இங்கே வந்தார். அவர் இங்கே கல்பாத்திலே இருக்கிற சங்கீதத்துக்கு இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே ஒரு மடம் ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்கு அவர் பெரிய மினாத்தார். அவரோட இதிலேயே இந்த மடத்தை ஸ்தாபனம் பண்ணார். இங்கே சங்கீதம் நடக்கணும், குழந்தைகளுக்கு பாட்டு படிப்பிக்கணும், எல்லாம் செய்துக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஆரம்பித்தார். இங்கே அவரோட சுவாமியை கூட இங்கே வச்சார், வச்சோடு போதார். அதனால அங்கே வச்சு நடக்கிறது. அதனால தியாகராஜ சுவாமிகளுக்கும் நம்ம இந்த பஜனை மடம் இங்கே வச்சு நடந்து இங்கே வச்சு தியாகராஜ உற்சவம் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது நல்லா தெரியறது. அது பெரிய காலத்தில் அவர் ஞானத்தில் அவரை சிஷ்யனை அனுப்பிச்சிருக்கார். அப்படியாக வந்திருக்கு இங்கே. அது அந்த ஞானத்தில் அப்படி நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான காரியம். இன்றைக்கி ரொம்ப நடக்கிறது, ரொம்ப நல்லா நடக்கிறது. எல்லா குழந்தைகளும் எல்லாரும் சேர்ந்து நல்லா நடத்தணும். இந்த சங்கீதம் எப்படின்னா சங்கீதம் வேதம் ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். நம்ம அக்ரஹாரங்களுக்கெல்லாம் ஒரு வைப்ரேஷன் கொடுக்கறது. அதனாலே நல்ல காரியங்கள் நிறைய நடக்கிறது. நம்ம குழந்தைகள்லாம் நல்ல ரீதியில் வளர்றா. தே ஆர் கமிங் அப் இன் வெரி குட் மேனர். அது என்னதான்னா இந்த சங்கீதத்துக்கும் அந்த வேதத்துக்கும் அதிக ஒரு பெரிய பந்தமாக்கும். அது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா நடக்கிறது. இங்கே இப்போ வாழ்க்கையெல்லாம் பாகவதால் நிறைய எல்லா பாகவதாலும் இதில் கலந்து கொள்ளணும். புதிய தலைமுறையில் நிறைய குழந்தைகளை படிச்சிருக்கா, நிறைய சங்கீதம் வாசிக்கிறா, அவள் கச்சேரிகளுக்கெல்லாம் போகிறா. அவள் எல்லாம் வந்து இந்த உற்சவத்தை இன்னும் பிராபல்யமாக நடத்தணுங்கிறத என்னோட பெரிய ஆக்கிரகம். இதை நல்லா நடக்கலாம். இது 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது போல ஒரு உற்சவம் நம்ம கிராமத்தில் நடக்கிறதுன்னா அது போல் நமக்கு இருக்கிற சந்தோஷம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி என்ன விசேஷம்னா நம்ம முனிசிபால் சேர்பர்சன் நம்ம கூட வந்திருக்கா. பெரிய சந்தோஷமான காரியம். அவளோட ஹெல்ப்பில் தான் இங்கே என்ன நடக்கிறது. போலீஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவளோட பர்மிஷன் நல்லா கொடுத்துருக்கா. எல்லாம் இந்த தியாகராஜ் முன்னைய காலத்தில் எனக்கு நான் குழந்தையாக இருக்கிற சமயத்தில் தெரியும். நான் இங்கே இதில் அப்போ ஸ்கூலில் ஆத்தியத்தை ஸ்டூடெண்ட் நான். இங்கே 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற சமயத்தில் இங்கே வச்சு தான் ஆராதனை நடக்கும். இங்கே வச்சு தான் கச்சேரிகள் நடக்கும். பெரிய கந்தல் இன்னும் பெரிய பந்தனாக போட்டிருப்போம். ரொம்ப விசேஷமான 7 நாள் 8 நாள்லாம் நடக்கும். இங்கே அந்த காலத்தில் ரொம்ப நல்லா நடந்துன்றது. அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இந்த காலம் நமக்கு வருது. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போது இது அது முடங்காதைக்கு இது நல்லா திருவையாறில் நடக்கிற மாதிரியே. இதில் என்ன விசேஷம்னா எல்லா ஊர்லேயும் தியாகராஜ சுவாமிகளுக்கு வேண்டி ஆராதனை நடத்துகிறா, இது கச்சேரிகள் நடத்துகிறா, பஞ்சரத்ன கீர்த்தங்கள்லாம் பாடுறா. அது பாடுறதுல இங்கே வேத பாராயணத்தோடு சேருது. வைதிக காரியங்கள் அவரோட திதி நாளைக்கு அந்த திதி காரியங்கள் எல்லாம் செய்துட்டாங்க. நம்ம ஆராதனை பண்ணுறோம். அது பெரிய காரியம். அது இங்கே தான் நடக்கிறது. திருவையாறிலே கல்பாத்தியில் மாத்திரம்தான் அந்த மாதிரி வைதீகத்து காரியங்களை செய்து நடக்கிறது. அது பெரிய காரியம். அதில் தான் நடக்கலாம்.
இது எல்லா வருஷம் அபிவிருத்தி பற்றி நன்னா மேலும் மேலும் நன்னா நடக்கணுங்கிறத நான் பகவானை பிரார்த்திக்கிறேன். ஆஞ்சநேய சுவாமிகளை பிரார்த்திக்கிறேன். தியாகராஜ சுவாமிகளுக்கு நான் பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா சுவாமிநாதன், சேஷாத்திரி, நம்ம தலைமுறை சேஷாத்திரியோட கொலீഗ് சிவராமன், எல்லாரும் குழந்தைகளா, கார்த்தி, எல்லாருமே நிறைய பேர் இருக்கா. எல்லாரும் சேர்ந்து நல்லா நடத்தலாம்ங்கிறதாக என்னோட ஆசை. அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ராமபாகவதரோட குடும்பத்துக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா அந்த ஆராதனையில் ஒரு முக்கிய பங்கு அவளுக்கு உண்டு. அவள் நல்லா நடத்துகிறா. அவள் ஒன்றும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவள்கிட்ட போய் சொல்லாண்டு கூட அவசியம் இல்லை. நாங்கள் எப்போ வரலாம்ங்கிறது இந்த பக்கமாக கேட்டு சொல்கிறான். அதுபோல ஒரு டொனர் நமக்கு வரலான்னா பாருங்க, அது அவளோட ஆக்கிரகமாக அவள் அப்பாவும் தாத்தாவாக்குனாங்க. அவராக இங்கே நடக்க ஆரம்பித்தாங்க. அவருக்கு பெரிய பங்கு விட்டுருக்கே. அதுக்காக இல்லை நல்லா நடத்தலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.